தாவீதுக்கு தேவன் கொடுத்த இரக்கம் கிருபை எப்படிப்பட்டதுன்னா, விரும்பத்தகாதவர்கள் கண்கள்ல கூட கர்த்தர் நமக்கு இரக்கத்தை கொடுப்பா. கர்த்தர் கண்ணில் மாத்திரம் நமக்கு இரக்கம் கிடைக்குமானால், நம்மளை விரும்பாதவங்க இருக்காங்க பாருங்க, அந்த விரும்பாதவங்க கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இரக்கம் காட்டுவாங்க. நீங்க கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட எதிர்பார்த்துருக்கோம்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் உங்கள்கிட்ட போராடி இருப்பாங்க, ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க, உங்களை விரும்பி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப போராட்டம், உங்களுக்கு அவங்களோட போராட்டம், அவங்களுக்கு உங்களோட போராட்டம். ஆனா நித்திய கிருபைகளை கர்த்தர் உனக்கு தந்து இறங்கும் போது, தாவீது கொடுத்த மாறாத கிருபை என்னன்னா, கர்த்தர் இரக்கம் காட்டணும்னு தீர்மானிட்டா எந்த சத்துரு கூட எதிர்த்து நிற்கவே முடியாது, அவங்க கூட இடம் கொடுப்பாங்க. இது தேவனுடைய செயல். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க, நம்முடைய தேவன் மாத்திரம் ஒரு மனுஷன் மேல இரக்கம் காட்டிட்டார் அப்படின்னா, எந்த வரம்புமே இல்லாம கர்த்தர் இரக்கத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க அதை பிலீவ் பண்ணுங்க. நீங்க சிலரை பார்த்து ரொம்ப பயந்துருப்பீங்க, சிலரை பார்த்து ரொம்ப தயங்கிருப்பீங்க, ஓரந்தள்ளி போவீங்க, இவங்கெல்லாம் நமக்கு இரக்கம் கட்ட மாட்டாங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க யார் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க, உங்களுக்கு இரக்கம் செய்யறவங்கன்னு சொல்லி நீங்க யாரை ரொம்ப நெருங்கினவர்களா பார்த்தீங்களோ அவங்க ஒதுங்கி போகும்போது, கொஞ்சம் கூட எதிர்பாராத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்காக இரக்கத்தை காண்பிக்க தேவன் வல்லவர்.